Good morning, students. Welcome to online class. Subject Science 2. Today we learn about Unit 18, Organization of Tissues. Unit 18 la Organization of Tissues என்ற திசுக்களின் அமைப்பு அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். Introduction. Unicellular organisms like bacteria and protozoans are made of single cells. On the other hand, multicellular organisms like higher plants and animals are composed of millions of different types of cells that are grouped into different levels of organization. Multicellular organisms have specialized cells, tissue, organs and organ system that perform specific function. அறிமுகத்தில் பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோவான்கள் போன்றவை ஒரே ஒரு செல்லால் ஆனது, சிங்கிள் செல் சொல்றோம். பல செல் உயிரிகளான உயர் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல மில்லியன் செல்களால் ஆனது. அவ குழுவாக மாறி பல்வேறு முறைகளாக உள்ளது. அது பல செல் உயிரினங்கள் சிறப்பு செல்கள், திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு அமைப்புகளாக மாறி பிரத்யேகமான செயல்களை செய்கின்றன. ஸோ ஒன்று ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்யுது. Group of cells positioned and designed to perform a particular function is called a tissue. குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள செல்கள் திசுக்கள் என அழைக்கப்படுகின்றன. An organ is a structure made up of a collection of tissue that carry out specialized functions. இது சிறந்த உறுப்பாக மாறி தனிச்சிறப்பு மிக்க வேலையை செய்கின்றது. For example, in plants, the root, stem and leaves are organs, whereas xylem and phloem are tissues. உதாரணமா தாவர வேர், தண்டு மற்றும் இலைகள் தாவரத்தின் உறுப்புகளாகும். The xylem and phloem are tissues. அப்போ சைலமும் புலோயம்ன்றது ஒரு டிஷ்யூஸ், திசுக்கள் ஆகும். சிமிலர்லி இன் அனிமல்ஸ் ஸ்டொமக், அதுபோக விலங்குகளை பார்த்தீங்கன்னா இறப்பை, அது ஒரு உள்ளுறுப்பு ஆகும். இஸ் அன் ஆர்கன் தட் கன்சிஸ்ட் டிஷ்யூஸ் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். அது எதனால் ஆனா எபித்தீலியம் சொல்லக்கூடிய ஒரு மாதிரி செல்லு, அதோட சுரப்பு செல்கள், அது ஒரு சுரக்கக்கூடிய செல், அதாவது கிளாண்ட் செல் அண்ட் மசில் செல். சுரப்பு செல்கள் மற்றும் தசை செல்களாலும் ஆனது, 3 செல்களால் ஆனது அந்த ஸ்டொமக் அனிமல்ஸோட இது. This chapter you will learn about different types of plants and animal tissues and how they are modified to coordinate life activities. இப்போ இதில் எவ்வாறு மாறுபாடு வாழ்க்கை நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்க என்பதை பற்றி நம்ம இப்போ வரக்கூடிய இந்த சாப்டர்ஸில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளான்ட் டிஷ்யூஸ், தாவர திசுக்கள். Plants are made up of vegetative and reproductive tissues. In general, plant tissues are classified into 2 types, namely மெரிஸ்டம்ஸ் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, செகண்ட் பர்மனன்ட் டிஷ்யூ. தாவர திசுக்கள் பொதுவாக 2 வகைப்படுகிறது. அதாவது வெஜிடேட்டிவ் சொல்லக்கூடிய உடலப்பகுதி, ரீப்ரொடக்டிவ் சொல்லக்கூடிய இனப்பெருக்க திசுக்கள் சேர்ந்து 2 டைப் இருக்கு. ஒன்று மெரிஸ்டம்ஸ் ஆர் மெரிஸ்டமேட்டிக், அதாவது ஆக்கு திசு அல்லது நுனி ஆக்கு திசுன்னு பேர். மெரிஸ்டம்னா நுனின்னு அர்த்தம். பர்மனன்ட் சொல்லக்கூடிய நிலைத்த திசுக்கள், நிலையான திசுக்கள். ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, மெரிஸ்டம் அதாவது ஆக்கு திசு. The term meristem is derived the Greek word meristos, which means divisible or having cell division activity. இப்போ மெரிஸ்டோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பொருள் பகுப்படையும் தன்மையுடையது. அதாவது டிவிஷன்னா பகுப்படையும் தன்மையுடையதுன்னு அர்த்தம். ஆனால் பொருள் பகுப்படையும் தன்மையுடையது அல்லது செல் பகுப்பு செயல்பாடு உடையது. ஆர் ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி, செல் பகுப்பும் செயல்பாடு உடையதுன்னு அர்த்தம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் குரூப் ஆஃப் இம்மெச்சூர் செல் தட் ஆர் கேபபிள் ஆஃப் அண்டர்கோயிங் செல் டிவிஷன். அதாவது இந்த ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத, அதாவது மெச்சூரிட்டி ஆகாத செல்களுடைய தொகுப்பு தான் இந்த ஆக்குதிசுன்றது பெயர். இன் பிளான்ட் மெரிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் ஜோன்ஸ் வேர் growth can take place. Example, apex of stem, root, leaf,
பிரைமோடியா, வாஸ்குலர் கேம்பிங் எக்ஸெட்ரா. வளர்ச்சி நடைபெறும் இடங்களில் காணப்படக்கூடிய டிஷ்யூ தான் அந்த ஆக்கு திசு. எக்ஸாம்பிளாக தாவர தண்டோட நுனிப்பகுதி, வேர்களோட நுனிப்பகுதி, அதோட இலைகளோட மூலங்கள் மற்றும் வாஸ்குலர் கேம்பியம், சைலம் முளையும் சொல்லக்கூடியது வாஸ்குலர் கேம்பியம். அதாவது தக்கை மற்றும் கேம்பியம் அப்படின்னு சொல்றதா வாஸ்குலர் கேம்பியம் சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஆக்குதிசின் சிறப்பு பண்பு என்ன? தே ஆர் லிவிங் செல்ஸ், உயிருள்ள செல்களால் ஆனவை. செல்ஸ் ஆர் ஸ்மால், ஓவல், பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப், சிறியதாக முட்டை வடிவ, பலகோண அல்லது கோள வடிவில் இருக்கக்கூடியது. தே ஆர் அ தின் வால்டு டென்ஸ் சைட்டோபிளாசம், லார்ஜ் நியூக்ளிக் அண்டு ஸ்மால் வாக்குவல்ஸ். மெல்லிய செல்சுவர், பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை கொண்டுள்ளது. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஒரு நுனி ஆக்குதிசு, அதாவது அபிக்கல் இது மெரிஸ்டத்தை பற்றி ஒரு சின்ன இது. ஃபர்ஸ்ட் மேலே நுனியில் டிப்பில் இருக்கு இல்லையா, அது பேர் தான் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து இடையில இருக்கிறது இன்டர் கேலரி, அடுத்து லேட்டரல் மெரிஸ்டம், பக்கவாட்டு திசுன்னு பேர். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா they undergo மைட்டாட்டிக் செல் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் பகுப்பு உட்படுத்தக்கூடியது. அடுத்து they do not store food materials, உணவை சேமிக்கிறது இல்லை. டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் பொசிஷன், அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்குதிசின் வகைகள் என்ன அப்படின்னா 3 வகையாக இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் அபிக்கல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்டரல் மெரிஸ்டம். அந்த ஃபீச்சர்ஸில் அதான் இருக்குது. நுனியில் டிப்பில் இருக்கிறது எபிக்கல் மெரிஸ்டம், சைடில் இருக்கிறது இன்டர் கேலரி, சென்டராக இருக்கிறது லேட்டரல் மெரிஸ்டம். பெரும்பாலும் இந்த இன்டர் கேலரி வந்து கணுவில் இருக்கக்கூடியது சொல்லுவாங்க. எபிக்கல் மெரிஸ்டம், தீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த அபிசஸ் ஆர் க்ரோவிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட் அண்ட் பிரிங் அபவுட் இன்க்ரீஸ் இன் லென்த். இது வளரும் வேர் மற்றும் தண்டின் நுனிப்பகுதியில் நுனியாக்கு திசையில் காணப்படுது. இது தாவரத்துக்கு நீள் போக்கு வளர்ச்சி, அதாவது நீளமாக மேல் நோக்கி வளர வளர்ச்சியை இந்த அதை பிச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணியாச்சுன்னா அது வளராது. அதே மாதிரி நுனியை கட் பண்ணாலும் வளராது. ஸோ இன்டர் கேலரி மெரிஸ்டம் வந்து இடையாக்கு திசு. lies between the region of permanent tissues and is part of primary meristem. It is found either at the base of leaf, example finus, or at the base of internode, example crassus. இவை முதல் நிலை ஆக்குத்திசுவின் ஒரு பகுதி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எபிக்கல், அதுக்கு அடுத்த உள்ள ஒரு பார்ட். இது நிலையான திசு பகுதிகளிடையே இவை காணப்படுகிறது. இதனால் இது ஆக்குத்திசு. இவை வந்து இடை ஆக்குத்திசு இலையின் அடிப்பகுதி. ஃபைனஸ் போன்ற மரங்கள், ஊசியில காணும் இல்லையா ஃபைனஸ், அந்த ஃபைனஸ் போன்ற மரங்களை இலையோட அடிப்பகுதியிலையோ இல்லைன்னா கணுவிடைன்னு சொல்லக்கூடியது, இந்த நோடு சொல்லக்கூடிய கணுப்பகுதியில் வளரக்கூடியதுதான் இந்த புற்கள். புல் நம்ம அந்த கரும்புலையெல்லாம் கணு கொண்டு ஓரங்க இடையில அந்த கணு ஓரங்களில் வரக்கூடியது, அதான் நோடு அப்படின்னு சொல்றது. இது வந்து இன்டர் கேலரி மெரிஸ்டம். நெக்ஸ்ட் லேட்டரல் மெரிஸ்டம், பக்க ஆக்குத்திசு. தீஸ் ஆர் அரேஞ்ச்டு பேரலல் அண்ட் காசஸ் த திக்னஸ் ஆஃப் த பிளான்ட் பார்ட். இது தண்டு மற்றும் வேருடைய பக்கவாட்டில் அதை நீல அச்சுக்கு, அதாவது நீளமாக வளர்வதற்கு இணையாகவே என்னது அதை பருத்துட்டு வருது. தண்டு செம்மனது என்னது தடிமன் அவர்கள் அதுதான். இது தாவர பகுதியின் அளவு அதிகரிக்குது. இதனால தான் என்னது மரமும் என்னது அது அகலமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தா, மெரிஸ்டம் ஆர் ஆக்டிவிட்டி டிவைடிங் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத், அதாவது எலாங்கேஷனும் அண்ட் திக்னஸ். நன்கு ஆக்கு திசுகள் நன்கு பகுப்படைந்த திசுகளாகும். இவை தாவரத்தினுடைய முதலாம் மற்றும் இரண்டாம் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. முதல் வளர்ச்சின்றது நீளமாக வளர்றது, ரெண்டாவது திக்கா அதாவது அகலமாக வளர்றது. இதுதான் அதோட வளர்ச்சி ஊக்குவிக்கிறது. இதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன். செகண்ட், permanent tissue, நிலைத்த திசுக்கள். Permanent tissues are those in which growth has stopped either completely or for the time being. At times they become meristematic partially or wholly. Permanent tissues are of two types, namely simple tissues and complex tissue. நிலைத்த திசுகள் பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்களாகும். வளர்ந்துட்டு சில நேரங்களில் வளர்ச்சியை நிப்பாடி திரும்பி மறுபடியும் வளரக்கூடிய திசுகளாகும். சில நேரத்தில் அவை பகுதி அல்லது முழு ஆக்கு திசுவாக மாறுது.
பகுதினா சில நேரங்கள் வளர்றது, இல்லைன்னா மொத்தமாக வளர்ந்துக்கிட்டே போகிறது. இதுதான் இதில் 2 வகைப்பட்டு இருக்குது. ஒன்று சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய எளிய திசு, காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய கூட்டு திசு. ஸோ ஒரு 2-3 சேர்ந்து வளரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் டிஷ்யூ, எளிய திசு. சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் ஹோமோஜீனியஸ் டிஷ்யூஸ் கம்போஸ்ட் ஆஃப் செக்ஷுவலி அண்ட் ஃபங்க்ஷனி சிமிலர் செல்ஸ். ஒத்த அமைப்பு மற்றும் செயல்களுடைய செல்களான திசு. ஒரே மாதிரியான அமைப்பு, ஒரே மாதிரியான செயல். அதனால் இது வந்து எளிய திசுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ரீலன்கைமா. பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ரீலன்கைமா. இப்போ பேரன்கைமா ஆர் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸ் composed of chloroplast and composed of living cells. பாரன்கைமா உயிருள்ள செல்களாலான எளிய நிலைத்த திசு ஆகும். பாரன்கைமா cells are thin walled, oval, rounded and polygonal in shape with well developed spaces among them. அதாவது சம அளவுடைய மெல்லிய சுவருடைய முட்டையொளி அல்லது பலகோண அமைப்புடைய செல்லு, இடைவெளி கூட கூடியது, இடைவெளியில் இடைவெளி இருக்கும். In aquatic plants, parenchyma possess intercellular air spaces and is named as parenchyma. ஸோ இதே செல்லானது எப்படின்னா நீரில் இருக்கக்கூடிய, அதாவது தண்ணீரில் வளரக்கூடிய இதில் எப்படின்னா காற்று அறைகளோடு இருக்கும். அதனால் அது பேர் ஏரன்கைமா. அக்வாட்டிக் பிளான்ஸுக்கு வந்தால் அது பேர் பேரன்கைமா வராது, ஏரன்கைமான்னு பேர். When exposed to light, parenchyma cells may develop chloroplast and are known as chlorenghyma. அந்த பேரன்கைமா திசுக்கள் மேலே சூரிய ஒளி படும்போது அது பசுங்கனிகமா, அதாவது குளோரோபிளாஸ்டாக மாறி ஸோ உணவு உற்பத்தி செய்யுது இல்லையா, அப்போ அது பேர் வந்து குளோரன்கைமா. ஏன்னா கிரீனிஷ் பச்சையம் இருக்கும். மே டெவலப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் நோன் அஸ் குளோரன்கைமா. குளோரோபிளாஸ்ட் இருக்குன்னா அது பேர் குளோரன்கைமா. ஸோ இந்த படத்தை பிக்சர்ஸ் பாருங்கள். பேரன்கைமா அப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்குது, ஓவலாக இருக்கும். ஒரே மாதிரி எல்லாமே ஒரே ரவுண்டாக இருக்காது, மாறி மாறி வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு ரவுண்டுக்கு இந்த ரவுண்டுக்கு 3 செல்லுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஏர் ஸ்பேசஸ்ன்னு பேர். அடுத்தது ஏரன்கைமா, இப்படி ஏர் பப்புள்ஸ் அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் அந்த பேரன்கைமா செல். அங்கே வந்து அக்வாட்டிக் பிளான்ட்டுக்கு பேர் ஏரன்கைமா, அங்கே பேரன்கைமா கிடையாது. குளோரன்கைமா ஆல் கிரீன் பிளான்ஸ் பிரசன்ட் இந்த குளோரன்கைமா. ஸோ நீல நிலமாக வரக்கூடிய இருந்தது. இதில் இதன் மூலமானது போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஸோ புட்டை தயார் பண்ணுது. Parenchyma may store water in many succulent and xerophytic plants. It also serves the functions of storage of food, reserves, absorption, buoyancy, secretion, etc. சதைப்பற்றுள்ள மற்றும் வறண்ட நிலத்தாவரங்களில் பாரன்கைமா நீரை சேமிக்கிறது. வறண்ட நிலம்னா ஜீரோபைட்டிக் சொல்லக்கூடிய சப்பாத்தி களி மாதிரி உள்ளதுனா நீரை சேமித்து வைக்கிறதா பாரன்கைமா வந்து வேலை செய்யுது. மேலும் உணவு சேமிக்கிறது, உறிஞ்சுது, அப்புறம் மிதக்கிறது, சுரத்தல் மற்றும் பல வேலைகளை இது செய்யுது இந்த பாரன்கைமா செல்ஸ். செகண்ட், கோலன்கைமா. கோலன்கைமா இஸ் a living tissue found beneath the epidermis. Cells are elongated with uneven, thickened walls. Cells have rectangular, oblique or tapering ends and persistent protoplasm. They possess thick primary, not lichenified walls. They provide mechanical support for growing organs. கோலன்கைமா புறத்தோல்னு சொல்லக்கூடிய எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது. அது இது ஒரு உயிருள்ள திசு தான். பாரன்கைமா, கோலன்கைமா எல்லாம் லிவிங் டிஷ்யூஸ் தான். கோலன்கைமா சீரற்ற, அதாவது ஒரே மாதிரியான அளவு இல்லாமல் தடிச்சு, அதனால் லிக்னின்னு சொல்லக்கூடிய சுவர் இருக்கும். செல்ஸ் வரனால ஹார்டாக இருக்கும் அந்த செல்ஸ். செல்கள் நீண்ட சதுர அமைப்பு அல்லது சிறுத்த முனையோட புரோட்டோபிளாசம், இது அந்த மாதிரி இருக்கும். புரோட்டோபிளாசம் உள்ளதுக்கு தடித்த லிக்னின் இல்லாத செல் சுவரை சில நேரத்தில் இருக்காது. அந்த ஒரு சில இதில் தடித்த லிக்னின் இல்லாமல் செல் சுவரும் இருக்கும். கோலன்கைமா என்ன செய்யுன்னா பிளான்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, வலிமையை கொடுக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிளாக்காக ஹார்டாக இருக்கா இல்லையா, இதுதான் வந்து லிக்னின். அந்த லிக்னின் இருக்கனால தடிச்சா இருக்குது. நம்ம சில நேரங்கள் அந்த மரத்துலேருந்து உருவினா பட்டையாக தோல் உறிஞ்சி வருது இல்லையா, அதெல்லாம் காரணம் இந்த கோலன்கைமா தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்க்லீரன்கைமா. ஸ்க்லீரன்கைமா consists of thick walled cells which are often lichenified. Sclerenchyma cells are dead
and do not possess living protoplasm at maturity. Sclerenchyma cells are grouped into fibers and sclerites. ஸ்கிரீன்கைமா லிக்னினான தடித்த செல் சுவரை உடையது. ஸ்கிரீன்கைமா செல் முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் மற்ற காணப்படும். அதாவது யங் ஸ்டேஜில் புரோட்டோபிளாசம் இருக்கும். ஸோ மெச்சூர் ஆயிடுச்சுன்னா புரோட்டோபிளாசம் இல்லாமல் அதை டெட் செல் ஆகும், இறந்த செல் ஆகும். ஆனால் இது ரெண்டு வகைப்படுது, நார்கள் மற்றும் ட்ரக்கீட்ஸுமாங்க. அதை ஃபைபர்ஸ், நார்னா ஃபைபர்ஸு, ட்ரக்கீட்ஸ் இன்னொன்று ட்ரக்கீட்ஸ். ஸ்க்ளீரைடுன்னு சொன்னாங்க, அது நார்கள் மற்றும் ஸ்க்ளீரைடு. அந்த ஸ்க்ளீரைட்ஸ் எல்லாம் சில நேரங்களில் உரிச்சு நம்ம பட்டை உரிச்சோம்னா அது உறிஞ்சி வந்துடும். பிளான்ஸுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஃபைபர்ஸ் ஆர் எலாங்கேட்டட் ஸ்க்ரீன்கைமாட்டோ செல்ஸ் யூஸ்வலி வித் பாயிண்டட் எண்ட். நார்கள் நீண்ட ஸ்க்ரீன்கைமா செல்லானது, அதோடைய முனை என்னது, இதுவும் லிக்னினால் ஆனது தான். லிக்னிஃபைடுனா கொஞ்சம் தடித்து இருக்கும், அதுதான். ஃபைபர்ஸ் ஆர் அப்பனர்லி பவுண்ட் இன் மினி பிளான்ஸ். இது பெரும்பாலான தாவரங்களில் இந்த ஸ்க்ரீன்கைமா காணப்படும். The average length of fibers is 1 to 3 millimeter. However, in plants like Linum Euchytas limum, அதாவது ஆலின்னு சொல்லுவாங்க, ஆலி பிளான்ட், அதாவது ஃபிளாக்ஸ், கேனபிஸ் சட்டிவா, கெம்பு, இந்த சனப்பையுமாங்க, சணல், அது கார்கோரஸ் கேப்சுலரிஸ், சணல், ரெண்டுமே சணல் தான். கார்கோரஸ்னாலும் இந்த ஃபைபர்ஸ் எடுக்கக்கூடிய நார் தயாரிக்கக்கூடிய பிளான்ட்ஸு, அதில் எல்லாம் இருக்கக்கூடியது. ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி லாங்கர், ரேஞ்சிங் ஃப்ரம் 20 mm to 550 mm. 20 மில்லிமீட்டர் 550 மில்லிமீட்டர் வரைக்கும் என்ன செய்யலாமா, அது இழுக்கலாம். அதனால அதில் கயிறு அதிகமாக திரிப்பாங்க. சணல் அதிகமாக எங்கே தயார் பண்ணுறாங்க தெரியுமா? வெஸ்ட் பெங்கால். அங்கெல்லாம் இந்த அதிகமாக இந்த கார்கோரஸ் கேப்சுலின், கேனாபிஸ் சட்டைவாவும் நிறைய அங்கே இருக்குது. அது மூலமாக எடுத்து சணல் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ புக்லேயே எனக்கு பேஜ் நம்பர் 215 தெரியும். சரி, இது நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது தான். ஓகே, நெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்க்ளீரைட்ஸ். Sclerites are widely distributed in plant body. They are usually based, many occur in single in groups. Sclerites are isodiametric. If the wall pits are prominent and seen along the walls, lumen is prominence scan along the walls. Lumen is filled with the wall materials. Sclerites are also common in fruits and seeds. பெரும்பாலும் இந்த ஸ்க்ளீரைடுகளும் தாவரங்களில் உடல் முழுசு இருக்கு. வழக்கமாக இவ அகலமாக ஒற்றையா இல்லைன்னா ஒரு குரூப்பா தொகுப்பா இருக்கும். இதுவும் ஸ்க்ளீரைடு அப்படின்னா லிக்னின், அந்த செல் சுவரில் லிக்னின் இருக்கனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒத்த அமைப்புடையது. செல் சுவரில் பிட்ஸு, குழி, இந்த செல் சுவரில் குழி குழியாக இருக்கும். ஒரே பர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் தோட்டத்தோடு இருக்கும். செல் அறை செல் சுவர் பொருட்களால் நிரம்பியுள்ளது. நம்ம செல் சுவரில் என்னென்ன இருக்கோ செல்லில் அந்த பொருள் எல்லாமே இந்த செல் அறையில் இருக்கக்கூடியது, ஸ்க்ளீரைடு செல்ஸில் இருக்கும். பெரும்பாலும் பழங்கள் மற்றும் விதை இல்லை. விதைகளுடைய நாற்பகுதி, அந்த பெரிய கொட்டைகள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் இந்த ஸ்க்ளீரைட் இருக்கும். மாங்கொட்டை, எல்லா விதமான விதைகளையும் இந்த ஸ்க்ளீரைட்ஸு நிறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸ்னா கூட்டு திசுக்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல் தட் ஒர்க் டுகெதர் அஸ் ஏ யூனிட். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆனவை கூட்டு திசுக்கள் ஆகும். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் பேரன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா. அந்த செல் அனைத்து ஒரு குறிப்பிட்ட பணிகளுக்கு பேரன்கைமா மற்றும் கிளீன்கைமா செல் ரெண்டுமே இருக்கும். However, colonyma cells are not present in such tissues. இருந்தாலும் colonyma செல்கள் இந்த திசுக்களில் காணப்படுவதில்லை. ரெண்டுமே இருக்குமா, ஆனால் காம்ப்ளெக்ஸில் பெரும்பாலும் இருக்காது அப்படின்னாங்க. ஸோ காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சைலம் அண்ட் புளோயம் ஆர் ப்ளஸ் சைலம் அண்ட் புளோயம். உதாரணம் பார்த்தீங்கன்னா சைலம் புளோயம் சொல்லக்கூடிய ரெண்டு செல்கள். இப்போ நம்ம அந்த படத்தில் அடுத்து பார்க்கக்கூடியது இந்த சைலம் குழாய்கள் தான். அதோட எப்படி ஸ்ட்ரக்சர்ன்றத புக்ஸ் இதை என்னென்ன பார்த்துக்கோங்க. இல்லை பேரங்கைமா கீழே நடுவில் வரும், ஆனால் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக படிச்சோமோ இல்லை நீள நீளமாக இருக்கும். இதில்
பேரன்கைமா செல். ஒரு இதில் நல்லா கேப் விட்டு இருக்கும். பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குழிகள்லாம் இதில் நிறையா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சைலம். Xylem is a conducting tissue which conduct water, mineral, nutrients upward from root to leaves. Xylem gives mechanical support to the plant body. Xylem is composed of xylem tracheids, xylem fibers, xylem vessels and xylem parenchyma. இது ஒரு கடத்தும் திசு சைலம். இது நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்தை வேரிலிருந்து தாவரத்துடைய வேர் பகுதிக்கு, அதாவது இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி கடத்தி செல்லக்கூடியது. மேலும் சைலம் வந்து தாவரம் அந்த பிளான்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், உறுதியை கொடுக்குது. சைலம் மட்டும்தான் பல்வேறு பொருட்களால் ஆனது, வெறும் ஒரே செல் மட்டும் இல்லை, வெவ்வேறு செல்களால் ஆனது. அதில் வந்து சைலம் ட்ரக்கீடு, அப்புறம் சைலம் வெசல்ஸ், சைலம் நார்கள், அப்புறம் சைலம் பேரன்கைமாஸ். இந்த 4 விதமான சப்செல்ஸ்கள் அதுக்குள்ளேயே இருக்கு. சைலம் ட்ரக்கீட்ஸ், these are elongated to tube-like dead cells with hard, thick and lignified walls. Their ends are tapering, blunt, or scissor-like and devoid of protoplasm. They have large lumen without its content. The lumen without any content. Their function is conduction of water and providing mechanical support to the plant. ட்ரக்கீடுகள் நீண்ட அல்லது குழாய் போன்றவை. இவை தடித்த மற்றும் லிக்வின் சுவரை கொண்ட இறந்த செல்களாகும். லிக்வின் இருந்தாலும் அது டெட் செல்லு. செல்லின் முனைப்பகுதி மழுங்கிய, சிறுத்த அல்லது உளி போன்ற அமைப்புடையது. அதான் எண்டிங். டேப்பரிங், பிளண்ட்னா மழுங்கியதுன்னு அர்த்தம். செல்கள் புரோட்டோபிளாசம் மற்றவை. அதில் புரோட்டோபிளாசம், டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாசம் கிடையாது. எந்த பொருளும் இல்லாத பெரிய உட்குழல் பகுதி. இந்த ஹேவ் லார்ஜ் லியூமன் வித்தவுட் கண்டென்ட், அதாவது உள்ள எதுவுமே இல்லாமல் நீளமான ஒரு உடல் உட்குழால் பகுதி, குழாய்னு சொல்கிறோம்லே அந்த மாதிரி இருக்கும் இந்த அதுக்கு ட்ரக்கீட்ஸு. இதோட வேலை என்ன, நீரை கடத்துறது மற்றும் தாவரத்துக்கு வலிமை அளிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் சைலம் ஃபைபர். The cells are elongated, lignified and pointed at both the ends. Xylem fibers provide mechanical support to the plant. சைலம் இறந்த செல், அந்த செல்லு நீண்டவை, லிக்னின் பெற்றவை மற்றும் செல்கள் இருமுனை 2 பக்கமும் அது ஷார்ப்பாக இருக்கும். வாட்டர் மற்றும் ஊட்டச்சத்தை வேர்லேருந்து இலைகளுக்கு அப்படியே கடத்திட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு இது ஸ்ட்ரென்த், வலிமையை கொடுக்கறது இதோடைய வேலை. சைலம் வெசல்ஸ், அதாவது சைல குழாய்கள்னு பேர். These cells are elongated, lignified and pointed. These are long cylindrical, tube-like structures with lignified walls and wide central lumen. These cells are dead as these do not have protoplasm. They are arranged in longitudinal series in which the partitioned walls, other transverse walls, are perforated and show the entire structure looks like a water pipe. Their main function is transport of water and also provide mechanical strength. ஸோ சைல குழாயில் நீண்ட உருளை மற்றும் குழாய் வடிவத்தை கொண்டது. ஸோ இதில் லிக்னின் பற்று அகன்ற பெரிய பெரிய குழிகளை கொண்டுள்ளது. புரோட்டோபிளாசம் இல்லாதனால இது டெட் செல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்லுக்கு நீளமான வாக்குக்கு இணையாக, அந்த நீளச்சுக்கு இணையாக இருக்குது, அதனால் நீளமாக இருக்குது. துளைகள் வந்து குறுக்கு சுவர்களில் அந்த நிறைய பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குழைகள் இருக்குது. அதுதான் எனது சுவரை பிரிக்குது. இது முழு அமைப்பும் பார்ப்பதற்கு ஒரு நீர் குழாய் மாதிரி, பைப்லைன் மாதிரியே தெரியுமா அது பார்க்கறதுக்கு. ஸோ இதோடைய முக்கியமான பணி வேலைன்னு கேட்டால் நீர் மற்றும் கனிமங்களை கடத்த. சைலத்தோட வேலை எப்பயுமே வாட்டர் அண்ட் மினரல்ஸ், கண்டக்டிங் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட், தாவரம் ஸ்ட்ரென்த்தாக நிற்கிறது. பெரும்பாலும் சைலத்தோட வேலை எல்லாமே மேக்சிமம் அவருடைய செல்ஸ் போலாம் மெக்கானிக்கல் சப்போர்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் சைலம் பாரன்கைமா. These are living and thin-walled cells. The main function xylem parenchyma is to store starch in fatty substances. ஸோ இதோட வேலை என்ன, பாரன்கைமாவோட இது. பாரன்கைமா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, உண்டு அதே மாதிரி மெல்லிய சுவரை உடையது மற்றும் உயிருள்ளவை. இதன் முக்கிய பணி ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமித்தல். ஸ்டார்ச் சொல்லக்கூடிய ஸ்டார்ச்சையும் அந்த மாவு பகுதி, இன்னொன்று
ஃபேட்டி கொழுப்பு பொருட்களை என்ன செய்யுது, சேமிக்கக்கூடியது. ஸோ கீழே அந்த ஃபிஷஸில் பாருங்களேன், பார்த்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதில் நிறையா தெரியும். அதில் சைலம் புலோயத்தோட இதுவும் வருது மேக்சிமம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இதை நம்ம பற்றி